ஜனவரி 24. புனித பிரான்சிஸ் சலேசியார். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த பிரான்சிஸ் தே பாய்சி, பிரான்சிஸ் தே சியோனாஸ் பெற்றோருக்கு கிபி 1567 ஆண்டு ஆகஸ்ட் 21 பிறந்தார். பிரான்சிஸ் சலேசியார் தன் தொடக்க கல்வியினை இயேசு சபையின் பள்ளியிலும், மேற்படிப்பினை பாரிஸ் பல்கலைக்கழகத்திலும் பயின்ற இவர் பதுவா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1593 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இத்தாலியின் ஜெனீவா மறைமாவட்டத்தில் நிலவியிருந்த கால்வின் தப்பறைகளை தன் எழுத்தினாலும் மறையுரையினாலும் அகற்றிய சலேசியார் பிரிவினை சபையினை சேர்ந்த சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினில் இணைவதற்கு காரணமாக அமைந்தார். ஜெனீவாவின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து கத்தோலிக்க விசுவாசத்தினை விதைத்த அருட்தந்தை பிரான்சிஸ் சலேசியார் கிபி 1602 ஆண்டு ஜெனீவா மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். புனித வின்சென்தே பவுலின் நண்பரான இவர் மினவுதல் என்ற துறவற சபையினை நிறுவி எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தார். மற்றவர்களை தீர்ப்பிடுவதும் புரணி பேசுவதும் கொடிய பாவம் என்று கூறி, புனிதம் என்பது துறவிகளுக்கு மட்டுமல்ல, சாமானியருக்கும் உரியது என்று அறிக்கையிட்ட ஆயர் பிரான்சிஸ் சலேசியார் கிபி 1622 ஆண்டு டிசம்பர் 28 விண்ணகமடைந்தார். உங்கள் பார்வையை தியானத்தின் வழியாக கடவுள் பக்கம் திருப்பினால் உங்களது ஆன்மாவில் கடவுள் நிறைந்திருப்பார் எனவும், நீங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் கடவுளின் பிரசன்னத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்று மொழிந்த ஆயர் பிரான்சிஸ் சலேசியாரை திருத்தந்தை 7ஆம் அலெக்சாண்டர் கிபி 1665 ஆண்டு புனிதராக உயர்த்த கிபி 1877 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். இதழியலாளர் மற்றும் எழுத்தாளர்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித பிரான்சிஸ் சலேசியார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், எழுத்தாளர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.